ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் ஒரு நல்ல வேலைன்னா அது வந்து பால் வாங்கிட்டு வர வேலை தான். இங்கே எப்படின்னா, பால் சொசைட்டிலேருந்தே பைக்கில் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கா வருவாங்க. ஒரு காமனான பிளேஸில் நின்றுட்டு எல்லாரும் அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போயிடுவாங்க. அது போல் எங்கள் ஏரியாவில் வந்து 6 o'clockலேருந்து வருவாங்க. 6 o'clockல ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் அந்த க்ரௌடை பொறுத்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி போயிடுவாங்க. அதனால் மார்னிங்கில் டைமுக்கு போய் பால் வாங்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இப்போ நம்மளுக்கு பேக்கெட் பால் வந்து கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து பேக்கெட் பால் பிடிக்காது. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் சீக்கிரமாக போயிடுவேன் பால் வாங்குறதுக்கு. உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க 2 பேருமே வந்து டீ கொடுத்து பெட்லேருந்து எழுப்பினா தான் எழுந்திருப்பாங்க. அதனால் ஒரு 6:30 அது போல் வந்து நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது அடுப்பில் வைக்கணும், கொஞ்சம் வெந்துட்டுருக்கும், பருப்பு ஊற வைக்கணும், அரிசி ஊற வைக்கணும், அந்த வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டீ எடுத்து போய் கொடுத்தனா நானும் ஒரு 10 மினிட்ஸ் போல் நான் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற போல் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அது போல் பண்ணுவேன். நீங்களும் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு இது போல் நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் காயெலாம் கட் பண்ணி வச்சுட்டு சாப்பாடுக்கு வைக்கணும், அது போல் என்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் போய் உங்கள் அதை வெந்துட்டுருக்கப்போ நின்னீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பேசுகிறதுக்கு, நம்ம குழந்தைய கொஞ்சறதுக்கு அது வந்து நல்லாயிருக்கும். நான் ரொம்ப நாளாகவே இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நம்மளுக்கு கண்டிப்பாக கிச்சனில் வேலை இருக்குன்னு நம்ம போய் நிற்க தான் போகிறோம். இல்லை ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்காக ஒதுக்கணும், இல்லை அவங்க கூட நம்ம சேர்ந்து காஃபி குடிக்கணும்னா கொஞ்சம் அந்த 10 மினிட்ஸ் மட்டும் வேலையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளும் பண்ணலாம். இன்றைக்கி எனக்கு ஒரு தைராய்டு டெஸ்ட் இருக்குது. அதனால் நான் வந்து டெய்லி மார்னிங் தண்ணி குடிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே குடித்தேன். டெய்லி ஒரு 250 ml குடிச்சிருவேன். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே குடித்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுட்டோம்னா நமக்கு டயர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் லிமிட்டாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். நான் வந்து கண்ணன் தேவன் தான் யூஸ் பண்ணுறேன் டீ பவுடரு. எது இன்னும் நல்லா பெட்டராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். காலியாகும் போது ஃபில் பண்ண போகிறேன். நான் ரொம்ப நாளாகவே எனக்கு யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு நான் திங்க் பண்ணேன். மற்றபடி மார்னிங் மட்டும்தான் டீ, மற்ற ஈவினிங் ஆஃப்டர்நூன் அது போல் ஏன்னா குடிக்கணுன்னா வந்து வெறும் பால் தான். அப்போ வந்து நாட்டு சக்கரை போட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ ஆனால் நிறைய பேர் வந்து நாட்டு சக்கரைக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஒயிட் சுகர் வேணான்னு. டீக்கு மட்டும் ஒயிட் சுகர் போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டு வருது. நாட்டு சக்கரை போட்டால் டேஸ்ட்டு வர மாட்டேங்குதுனால நான் சேஞ்ச் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு கேஸ் ஸ்டவ் இருக்குது. கடாய் அது போல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுவேன். இந்த பால் காய்ச்சறது, பாயில் பண்ணுறது, குக்கர் வைக்கிறது அதெல்லாம் வந்து நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணிப்பேன். நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகுது. இப்போ நமக்கு வீடுனா நம்மளுக்கு யூனிட்டு ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்களே ஓரளவுக்கு. அதனால் நான் இது பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி லெமன் ரைஸும் கொஞ்சம் மிக்சர் இருக்குது. மிக்சர் வச்சு எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நித்திக்கு வந்து ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுத்தனால அவனுக்கு பார்சல் இல்லை, டிஃபன் மட்டும்தான் அவனுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் வெஜிடபிள் சேமியாவும் லெமன் ரைஸும் செஞ்சுக்கலான்னு இருந்தேன். நான் எப்படி செய்வேன் வெஜிடபிள் சேமியா அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னென்ன வெஜிடபிள் நம்ம போட முடியுமோ அதெல்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி, உப்பு, மஞ்சள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்குவேன். அந்த தண்ணியை வந்து நான் வடிக்க மாட்டேன், அப்படியே வச்சுக்குவேன் அதிலே. நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, நமக்கு தேவையாக இருந்தால் வேர்க்கடலை, முந்திரி அதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு டொமேட்டோ 1 இல்லைனா கொஞ்சம் அதிகமாகனா உங்களுக்கு 2 அது போல் நல்லா அதுவும் போட்டு நல்லா கொஞ்சம் குழையிற போல் டொமேட்டோ வேக வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த பாயில் பண்ணோம்ல வெஜிடபிள்ஸ் அது வந்து தண்ணியோடவே ஊற்றிடுவேன். நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் கேப்சிகம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பீன்ஸு, பட்டாணிலாம் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் போடலை. அதுவும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா பாயில் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி இருக்கான்னு பார்த்தேங்க. இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு சேமியா போட்டு கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. அதனால் நான் வந்து இந்த ப்ராசஸே பண்ணிகிட்ருக்கேன். நான் கரம் மசாலா லைட்டாக போடுவேன், தண்ணியிலே போட்டுருவேன் கரம் மசாலா. உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், வேறு என்ன மசாலா வேணுனாலும் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் செய்வேன். என் தம்பி ரொம்ப காரம் சாப்பிட மாட்டான்றதுக்காக. இது நீங்கள் இது போல் சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடும் முடிஞ்சிடுச்சு. அதனால் நான் வந்து அதை வடித்து விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு. லெமன் ரைஸு, மோர் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டேன். இவனுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சேமியாவே கொஞ்சம் வச்சுட்டேன். அவன் கொஞ்சம் வீட்டில் மோர் குடித்தான்.
கொஞ்சம் சேமியா சாப்பிட்டான். அதனால் கொஞ்சம் சேமியாவே அவனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நான் வச்சுட்டேன். வேறு எதாவது எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. இன்றைக்கும் ஃப்ரைடே மட்டும் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மு, மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் யூனிஃபார்ம் தான். அது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் மட்டும் என்னவோ தெரில, ஒரு 100 வாட்ஸ் பல்பு எரியும் முகத்தில். நல்லா ஜாலியாக இருப்பார். எப்படி இருக்காருன்னு பாருங்கள். பஸ்ஸு வந்துடுச்சு. போடானா, அம்மா நீ ஸ்கூலுக்கு வந்து என்னை கூப்பிட்டு வரியாம்மா அப்படி கேட்டுட்டு இருந்தான். சரி போ, நேற்றுக்கு நான் வந்து ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரும் கிளம்பிட்டார். நெக்ஸ்ட்டு வர வழியில் வந்து ஒரு வீட்டில் மட்டும் எனக்கு செம்பருத்தி பூ வந்து ஒன்றே ஒன்று வந்து அந்த செடியில் விட்டு வச்சுருப்பாங்க, மற்றதெல்லாம் அவங்க பறிச்சுக்குவாங்க. நான் ரெகுலராக அவங்கக்கிட்ட செம்பருத்தி பூ கஸ்டமராக இருக்கேன். அதனால் ஒன்று மட்டும் அவங்க வந்து மார்னிங்கில் பறிக்காமல் விட்டு வச்சுருப்பாங்க. அதை நான் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், சாமிக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்புனதுக்கப்புறம் தைராய்டு டெஸ்ட்டுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, காப்பீடு திட்டம் வேணும் அப்படி சொன்னாங்க. என்கிட்ட காப்பீடு திட்டம் இல்லை. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் காப்பீடு திட்டம், கலைஞர் காப்பீடு திட்டம் அது போடலாம். ஆனால் எனக்கு என்னன்னே எனக்கு தெரியாது. என்கிட்ட இல்லை அப்படி சொன்னேன். இல்லாமல் நாங்கள் வந்து தைராய்டு டெஸ்ட் எடுக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டெலாம் கொடுக்குறேன்னு இல்லை, நாங்கள் காப்பீடு திட்டம் இருந்தால் தான் நாங்கள் தைராய்டு டெஸ்ட் எடுப்போம் அப்படி சொல்லிட்டாங்க. இது என்னடா புதுசாக வந்தது அப்படி சொல்லிட்டு, சரி மார்னிங்லேருந்து நம்ம வெறும் வயிறாக இருக்கும், டயர்டாக இருக்கும், நம்ம இன்னொரு தடவைலாம் என்னால் பண்ண முடியாது, அது காப்பீடு திட்டம் எடுத்துடலாம், சரி நம்ம ப்ரைவேட்டில் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ப்ரைவேட்டில் வந்து தைராய்டு டெஸ்ட்டுக்கு வந்து வந்துட்டேன். இந்த காப்பீடு திட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி எடுக்கணும், இசேவை மையத்தில் எடுக்கணுமா இல்லை வேற எங்கன்னா எடுக்கணுமா, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு தூக்கத்தில் என்னோடய தம்பி வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டாரு. ஃபுல்லாக அந்த பெட்ஷீட்லாம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பழையது எடுத்து வச்சுருந்தேன். பழைய சாதம் வந்து அதில் தண்ணி ஊற்றி நைட்டே வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் மோர் கலக்கிட்டு ஊறுகாய் வச்சு நான் ஃபஸ்ட்டு பழையது சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடு கார்டனில் வந்து ஒரு வாழைக்கொலை வந்து இருந்துச்சு. இது வந்து வாழைக்காயோடு தான் அது, ஆனால் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். வாழைக்காய் தான் இது. அந்த காயை வந்து கட் பண்ணாங்க. அதில் நம்மளுக்கு ஒரு சீப்பும் 4 சீப்பு தான் இருந்தது. இங்கே 4 வீடு இருக்காங்க, அதனால் ஆளாளுக்கு ஒரு சீப்பு. அதில் கிடச்ச வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ஒரு 3 டேஸ்லேயே எனக்கு வந்து ரொம்ப டர்ட்டி ஆகிடுது தண்ணி, ஏனே தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு எனக்கு பயமாக இருக்கும். ஒரு கீழே பிளேட் வச்சுக்குவேன், மேலே ஒரு சின்ன கப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்போ டக்குன்னு ஃபிஷ் வருதோ அதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு மீதி தண்ணியை ஸ்ட்ரெயிட்டாகவே நான் கீழே ஊற்றிட்டு அந்த பவுலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிஷ்ஷு போட்டுட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்குவேன். இல்லைனா தண்ணி பிடிச்சிட்டு அந்த பவுலில் இருக்க ஃபிஷ்ஷை வந்து ரீஃபில் பண்ணிக்குவேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பீட்டா ஃபிஷ்ஷு. இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸி, நம்ம ஜாலியாகவும் இருக்கும். இதில் வந்து ஒரு பீக்கரில் ஒரு ஃபிஷ் தான் வந்து வைக்க முடியும். இது வந்து ஃபைட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஃபைட் பண்ணிவிட்டு வந்து சீக்கிரமாக இறந்துருன்றதுக்காக ஒரு பீக்கரில் ஒரு ஃபிஷ் தான். என் தம்பிக்கு ஃபிஷ் வளர்க்குறது பிடிக்குன்றதுக்காக சரி நான் ஆசைக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு ரேட்டுமே கம்மி தான், நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கம்மி, பெருசாக இருக்காது. நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப பெருசான இடம் வேணும், ஒரு டேபிள் வேணும் அது போலலாம் இல்லை. நான் வந்து தரையில் தான் வச்சுருக்கேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் போல் சின்னதாக யூஸ் பண்ணுற பிளேட் போல் வச்சுட்டு அது மேலே தான் நான் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஒயிட் கலர் வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஆரஞ்சு கலரில் வச்சுருந்தோம். இந்த வாட்டி நான் ஒயிட் கலர் தான் வச்சுருக்கேன். இது ஒரு 6 மந்த் போல் தான் அதனுடைய லைஃப் ஸ்பேனே. நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என் தம்பி வந்து இதுக்கு கேப்டன் ஃபிஷ்னு வேறு பேர் வச்சுருக்காரு. அவனுக்கு பிடிக்கும். சரி மார்னிங்லேருந்து ஃபுட்டு போடல அவருக்குமே, நம்மளுக்கும் ஃபுட்டு போடல அவருக்கும் ஃபுட்டு போடலன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு குட்டி குட்டி கடுகு போல் தான் இருக்கும் அதனுடைய ஃபுட்டு. ஒரு 4 பீஸ் போல் தான் போட சொல்லுவாங்க. அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் ஆன புதுசுலேருந்தே வச்சுருக்கேன். கீழே அந்த கால் கூட போயிடுச்சு, முட்டு வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கீழெலாம் வாஷ் பண்ணி அந்த பிளாக் கலர்லாம் வந்துடுச்சு. அதனால் கீழே இப்போதைக்கு கை டச் பண்ணாமல் மேலே கிளாஸ் மட்டும் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். புது அடுப்பு வாங்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன். எப்போ வாங்க போகிறோமே தெரியல. டெய்லி வாஷ் பண்ணால் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் எப்பயுமே வாஷ் பண்ணிடுவேன். நான் கேட்டுகிட்டே இருக்கேன் புது அடுப்பு வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு. பட்டர்ஃப்ளை ஆனால் அடுப்புலாம் சூப்பராக எரியுது. அதனாலவே மாற்றுறதுக்கு மனசு இல்லை. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகட்டும் அப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலான்னு மனசு தொல்லுது. இப்போவே எதுக்கு மாற்றணும், நல்லா தானே அடுப்பு எரியுது, கீழே முட்டு கொடுக்கணும் அவ்வளோதானே. சின்னதாக உடஞ்சிடுச்சு, அதுக்காக என்ன இருக்குது, அடுப்பு நல்லா ஒர்க் ஆகுதேன்னு சொல்லிட்டு நானும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
ஆனால் ஒரு சைடில் மனசும் சொல்லுது புதுசாக வாங்கிக்கலாதா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து பட்டர்ஃப்ளை தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய ட்ரான்ஸ்ஃபர் வேறு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆகும். அப்பப்போ ஷிஃப்டிங்கில் வேறு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது. என்ன பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன். அவருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் திருநின்றவூரில் இருக்கார். மேரேஜ் பண்ணது என்னமோ திருநின்றவூர் தான். ஆனால் நான் இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஷிஃப்ட் ஆகும். அவருக்கு ஏற்ற போல் நாங்களுமே வீடுமே ஷிஃப்ட் பண்ணிட்டு நாங்கள் அவர் கூடவே இருப்போம். அதான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ நாள் இது போல் பண்ண முடியும்? அவனுக்கு ஸ்கூல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் தான். சரி இப்போதைக்கு யூகேஜி தானே படிக்கிறான், எவ்வளோ சேஞ்ச் பண்ண முடியும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவர் கூட ரன் பண்ணிகிட்டே இருக்கோம். பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிறான். பசங்களாம் இது எல்கேஜிலே ஒரு 2 டைம்ஸ் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு 2 ஸ்கூல் மாற்றிட்டோம். 2வது ஸ்கூலில் தான் இப்போ மறுபடியும் யூகேஜியும் சேர்த்துருக்கோம். இன்னும் இந்த ப்ராஜெக்ட் எத்தனை வருஷம் இருக்கும்னு எனக்கு தெரியல. சரி இருக்கிற வரைக்கும் இருக்கலான்ட்டு இருக்கோம். ஆனால் நிறைய ஊர் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். நார்த்லேயும் இருந்திருக்கோம், சவுத்தில் வந்து ஆனால் இப்போ 2வது ஊரில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் இருந்தோம். அரியலூர் அந்த பெரம்பலூரில் இருந்தோம். இப்போ வந்து எட்டயபுரத்தில் இருக்கோம். அங்கே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். வீட்டு பின்னாடியே வயல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வயல்லாம் இருக்குது, கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது. யாருமே அவ்வளோ விவசாயம் பண்ணுற மாதிரி அந்த ஊர் கம்பேர் பண்ணால் இங்கே வந்து அவ்வளோ விவசாயம் இல்லை. வெறும் விண்ட் மில்லு, சோலாரு அப்படி தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் அதில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அதுதான் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப பச்சை பசேல்னு பார்க்குற மாதிரி இல்லை. சரி பெட்டெலாம் காய வச்சிடலாம் அப்படின்ட்டு காய வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் கட்டிலாம் இல்லை, பெட்டில் அப்படியே மேலே வந்து பெட்ஷீட் அது போல் விரித்து படுத்துப்போம். இது வந்து இங்கே லோக்கலில் தான் வாங்கினேன். 3000க்கு வாங்கினேன். 5 காரு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நம்ம ஃபோல்டபுளாகவும் இருக்குது. நம்ம ஏன்னா ஷிஃப்ட் பண்ணுறோம், எங்கேனாவது காரில் எங்கன்னா டூருக்கு மாதிரி போகிறோம், இல்லை குலதெய்வ கோயிலுக்கெலாம் போனால் நம்ம வந்து அங்கே உட்கார்றதுக்கெலாம் தேவைப்படும்ல, பெட்ஷீட் எடுத்துகிட்டு போவாங்க. குழந்தைலாம் வச்சுருந்தா பெட்ஷீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நம்ம வந்து ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா இது பெட்ஷீட்டும் இல்லை, பில்லோவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் வரும். இதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து திருநெல்வேலி போத்தீஸில் எடுத்தேன். இதுவுமே நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்